வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எலெக்ஷன் கமிஷன் தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் இந்த 5 மாநிலங்களுக்கும் தேர்தல் தேதி எப்போ அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்துக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல், கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாமுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல், வெஸ்ட் பெங்காலுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடக்குது. முதல் ஃபேஸ் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23, செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் ஏப்ரல் 29. 5 மாநிலங்களுக்கும் வாக்கு எண்ணிக்கை ஒரே நாளில் தான். மே 4ஆம் தேதி ரிசல்ட்டு. மே 4ஆம் தேதி மதியம் போல் இந்த நேரமெல்லாம் கன்ஃபார்மாக யார் ஆட்சியில் அமர போகிறது அப்படிங்கிறது உறுதியாயிரும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேட்புமனு தாக்கல் எப்போ தொடங்குது, எப்போ முடியுது, இது எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோட எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டிருக்காங்க, அக்யூரேட்டாக வெளியிட்டிருக்காங்க. இப்போது இங்கே தமிழகத்தில் சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்த்திங்கன்னா கதற ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஜோதிமணி, கரூர் எம்பி ஜோதிமணி இருக்காங்களே, அவங்க என்ன கதறி இருக்காங்கன்னா, எப்போதுமே தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரிக்கு ஒரே நாள் தான் தேர்தல் நடக்கும். ஆனால் இந்த வாட்டி புதுச்சேரி, கேரளாவுக்கு தேர்தல் முடிஞ்சு 2 வாரத்துக்கு அப்புறம் தான் தமிழகத்தில் தேர்தல். இதிலிருந்தே பாஜகவுடைய கைப்பாவையாக எலெக்ஷன் கமிஷன் மாறிடுச்சு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது அப்படின்னு ஜோதிமணி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் சம்மந்தப்பட்ட மாநில அரசாங்கத்தோட ஆலோசனை நடத்தியிருப்பாங்க. எக்ஸாம் டேட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டு கன்சிடர் பண்ணி தான் எலெக்ஷன் டேட்டை அறிவிப்பாங்க எலெக்ஷன் கமிஷன். வெறும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு எலெக்ஷன் கமிஷனை பாஜகவோட முடிச்சு போட்டு இப்படி புலம்புறதெல்லாம் அறியாமையின் உச்சம் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. எதுக்கெடுத்தாலும் எதிர்கட்சிகள் எலெக்ஷன் கமிஷனே குறை சொல்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தேர்தல் முடிவுக்கு பிறகு புலம்ப வேண்டியது நிறையா இருக்குது. அதனால தேர்தல் முடிவுக்கு முன்பாகவே, தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே எலெக்ஷன் கமிஷனை ப்ளேம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருக்குது. எஸ்ஐஆர் பணிகளா, அதுக்கு ஒரு புலம்பல். ஒரே நாடு ஒரே தேர்தலா, அதுக்கு ஒரு புலம்பல். எஸ்ஐஆர் பணிகள் இப்போ புதுசு கிடையாது, காலம் காலமாக நடந்து வருது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே நடந்தது தான் எஸ்ஐஆர். என்னமோ புதுசாக நடக்கிற மாதிரி எதிர்கட்சிகள் அதை வச்சு அரசியல் பண்ணாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலும் அப்படி தான், இதுக்கு முன்பாக நடந்தது தான். லோக்சபாக்கும், அதாவது மக்களவை தேர்தலும் அசம்பிளி சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடந்தது தான். அதன் பிறகு தான் காலப்போக்கில் மாறினுச்சு. இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொன்னால் மறுபடியும் எதிர்கட்சிகள் கதறாங்க. அதாவது எலெக்ஷன் கமிஷன் மேலே பழியை தூக்கி போடணும். முன்னாடி இவிஎம் மேலே பழியை தூக்கி போட்டாங்க, இப்போல்லாம் இவிஎம் மேலே பழியை தூக்கி போடுறத சொந்த கட்சிக்காரங்களே நம்ப தயாராக இல்லை. அதனால எஸ்ஐஆரை வச்சு உருட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய பல மாநிலங்களில் உருட்டிக்கு இருக்காங்க. அதுவும் மக்கள் மத்தியில் எடுபடலை. இப்போ எலெக்ஷன் டேட்டை அறிவித்ததுக்கெல்லாம் இப்போ புலம்புறாங்களே அப்படிங்கிறதான் மக்களுடைய கோபமாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், போகிற போக்க பார்த்தா ஏப்ரல் 23ஆம் தேதி தானே தேர்தல். 23 ஏப்ரல் அப்படிங்கிறது 4, 23 4 தான் தேர்தல். மொத்தம் தமிழகத்தில் 234 தொகுதி இருக்குது. 23 4 2 3 4. அப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் தொகுதிகளும் எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள் மாதமும் ஒன்றால் இருக்குது. இது எலெக்ஷன் கமிஷனுடைய சதியாக கூட இருக்கலாம் அப்படின்னு வந்தாலும் வந்துடுவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட தான் இருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறது நல்லது அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வை. உண்மையை சொல்லப்போனால் எனக்கும் 23ஆம் தேதி தேர்தலில் உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்குறீங்களா, கேலண்டர் எடுத்து பார்த்தா முகூர்த்த நாளுங்க. நம்ம மீடியாக்கள் அலப்பறை பண்ணுவாங்க பாருங்கள். ஜனநாயக கடமை ஆற்றிய புதுமண தம்பதிகள் திருமணம் முடிஞ்சு நேராக பூத்துக்கு வந்திருக்காங்க, ஓட்டு போட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அலப்பறை தாங்க முடியாது 23ஆம் தேதி. ஏன்னா எழுதி வச்சுக்கோங்க, இந்த அலப்பறைனாலேயே ஏன் முகூர்த்த நாளாக பார்த்து தேவையில்லாமல் எலெக்ஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு அப்செட் இருக்குது. சும்மா காமெடிக்காக சொன்னேன். ஓகே, ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் வியாழக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை இடையில ஒரு நாள் லீவு போட்டால் தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை எடுத்து எங்கேயாவது வெளியில் அவுட்டிங் போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது நம்மளுடைய ஜனநாயக கடமை. நல்ல வேட்பாளர்களை பார்த்து, உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வேட்பாளர்களை பார்த்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுட்டு நம்ம 2வது டாபிக் போகலாம். 2வது டாபிக்கு அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது 2வது டாபிக்கு. அடுத்தது அண்ணாமலை திமுக கவர்மெண்ட்டை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. பின்னணி என்ன தெரியுமா, தமிழகத்தில் 1100 உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. அந்த 1100 வேகன்சிக்கு எழுத்துத் தேர்வு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி நடந்துச்சு. அந்த எழுத்துத் தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டுச்சு. பிறகு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 1927 மருத்துவர்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு உத்தேச பட்டியலும் வெளியிடப்பட்டுருச்சு. இப்போது கவுன்சிலிங்க்கு எல்லாரும் தயாராக இருக்காங்க.
ஆனால் என்ன தகவல் வெளிவருதுன்னா, கவர்மெண்ட் இருந்து 100 மருத்துவர்களுக்கு தொலைபேசி மூலமாக கவுன்சிலிங்க்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. 100 மருத்துவர்கள் தொலைபேசி மூலமாக கவுன்சிலிங்க்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சது எவ்வளோ பேர்? 1927 பேர். இதில் 100 பேருக்கு மட்டும் தொலைபேசி மூலமாக கவுன்சிலிங்க்கு அழைப்பு விட்டதை பார்க்கும்போது இதன் பின்னணியில் மர்மம் இருக்குது, ஏதாவது ஸ்கேம் நடந்திருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புது. அரசு துறைகள்லேயே இது மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸுக்கு தொலைபேசி மூலமாக அவங்கள கால்ஃபார் பண்ணுறது, இன்வைட் பண்ணுறதெல்லாம் எங்கேயுமே நடக்காது. ஆனால் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது டவுட்டாக இருக்குது. அதனால் அது மட்டும் இல்லாமல் 1100 வேக்கன்சி இருக்குல்ல, இந்த வேக்கன்சியை 320 கவர்மெண்ட்டு குறைச்சிட்டாங்க அப்படின்னும் ஒரு டிபேட் நடந்துக்கு இருக்குது. அதனால தமிழக அரசாங்கமும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் இந்த விவகாரம் தொடர்பாக முறையான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை பதிவிட்டிருக்காரு. பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.